நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட்டு படத்தோட 15வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கே பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆயிருக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலி நாளைக்கெல்லாம் நிறைய படங்கள் வந்து நிறைய தேட்டரில் நம்ம கோட்ல இருந்து எடுத்துட்டாங்க. எவ்வளோ குறைய போகுதுன்னு தெரியல. ஆனாலும் ஃப்ரைடே ஓரளவுக்கு கம்மியான தேட்டரில் போட்டிருந்தாலும் ஆடியன்ஸ் புல்லிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம இப்போ இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் போயிடுவோம். இல்ல முதல்ல சென்னையில் 46 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 15வது நாளில் நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட் படம். அடுத்ததா தமிழ்நாட்டில் 2,51 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 15வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நம்ம 2 நாளாக கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று ஓரளவுக்கு ஃபீலிங் நல்லா இருக்குன்னு பார்த்தாக்கா ஆனால் நேற்று கம்மியாயிடுச்சுங்க வசூல். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 7 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா நேற்றும் வந்து வசூல் கம்மியாக தான் இருந்து நம்ம படத்தை விட. ஆக்சுவலி லேக் கணக்கில் தான், ரொம்பவே அதிகம்லாம் கிடையாது. அப்புறம் கேரளால 9 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு 15வது நாள் வசூலா. நெக்ஸ்ட் கர்நாடகால 11 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கோட் படம் இந்த 15வது நாள்ல. அடுத்ததா நார்த் இந்தியால 34 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம் இந்த 15வது நாள் வியாழக்கிழமை வசூலா மட்டும், அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி வசூல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4,56 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலா நம்ம கோட் படம் இந்த 15வது நாள்ல. அடுத்ததா ஓவர்சீஸ்லாம் செம்ம அடி வாங்கியிருக்கு. 93 லட்ச ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து அந்த மாதிரி தான் செம்ம அடி வாங்கியிருந்தோம் நம்ம போட்ட பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி. இல்ல நிறைய பேர் வந்து கம்பெனிக்காரங்க போஸ்ட் விட்டாங்க 413 கோடின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து கணக்குப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி எக்ஸ்ட்ரா இருந்துவீங்களேன். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல விடும்போது பாத்தீங்கன்னா 6 கோடி கம்மியா தான் விட்டுருந்தோம். இந்த மாதிரியான ஒரு 10-20 கோடின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ட்ராக்கிங்ன்றத நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இல்லாம கணிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். இன்னொன்னு என்னோட டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 418 கோடி கிட்ட வந்திருக்கணும். ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து எதுக்கு 413ன்றது டாக்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல. ஆனா 418 கோடி குறையாம வரும்ன்ற மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வருது. அப்புறம் நேத்து வீடியோலயும் நான் வந்து ஆக்சுவலி அந்த பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி கம்பெனிக்காரங்க போஸ்டர் விட மாட்டாங்கன்றதெல்லாம் பேசணும்ன்றதுக்கோசமே பேசியிருந்தேன். அந்த போஸ்டர் நான் ஃபியூச்சர்ல பார்த்துட்டு எடிட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த விஷயம் நம்ம ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் அதை நான் எடிட் பண்ணாம அப்படியே கொடுத்தேன் உங்களுக்கு. ஒருவேளை அவங்க பாக்ஸ் ஆஃபீஸை டெய்லி விடும்போது குறையுதுன்னும் போது அதுக்கு இன்னும் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருன்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ லியோ விட அது கம்மியா இருந்திருக்கு பாத்துறீங்க. எதை கரெக்ட் எதை தப்புன்னு சொல்றேன்னே தெரியல. இனிமே கரெக்டோ தப்புங்க. இப்போ இந்தியிலலாம் பாத்தீங்க, கேரளாலாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துறாங்க, ஆனா அவங்கள நல்லா கலெக்ட் பண்றாங்க. சின்ன படமா இருந்து நல்ல லாபம் வருது, அந்த மாதிரி படத்துக்கு தான் வந்து அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டினியூவா விட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா கோட் ஒன்றும் மோசம் இல்லையங்க. ஏன்னா 380-400 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் வந்து இவ்வளவு பெரிய கலெக்ட் பண்ணிருக்கு 413 கோடி 13 நாள்ன்றது பெரிய விஷயம் தானே. சரி, ஓகே. நம்ம வேர்ல்டு வைடா இந்த 15வது நாள்ல 5,49 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட் படம். அப்புறம் நேத்து வரைக்கும் கலெக்ஷன் கணக்கு பண்ணாக்கா 14 நாளைக்கு. இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு ரீசன் இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க போஸ்ட்டை விட்டு ஒரு சில கோடிகளில் வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துடும்ன்றதுக்கோசம் தான். எனிவே இப்போ வந்து நம்ம கம்பெனிக்காரங்களோட இதுவே எடுத்துப்போம் 413 crore அப்படின்ற மாதிரி. நேற்று வந்து கிட்டத்தட்ட 6 கோடி கிட்ட தான் வசூல் வந்திருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணீங்க, நான் கம்மியாகவே சொல்லிக்கிறேங்க 418 crore அந்த ரேஞ்சில் தாங்க வந்திருக்கு கோட் படம் 14 நாள் வசூலா.